உலகெங்கும் மார்ச் 8ஆம் தேதி சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்படுவது வழக்கம். அதன் ஒரு பகுதியாக முன்னாள் முதல்வர் ஐயா அவர்களின் ஆதரவாளரான வடசென்னை மத்திய மாவட்ட கழக செயலாளர் கொளத்தூர் டி. கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய இல்லத்தில் சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது. இதில் சுமார் 200க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இதில் சிறப்பு அழைப்பாளராக கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாநில தலைவர் சுஜினி SSR மருதுபாண்டியன், அமைப்பு கழக செயலாளர்கள் அஞ்சு லட்சுமி, மஞ்சுளா, மாவட்ட இணை செயலாளர் சத்யா தேவேந்திரன், மாவட்ட மகளிர் அணி நிர்வாகிகள் ஆகியோர் அனைத்து மகளிர்களுக்கும் பூச்செண்டு வழங்கி சால்வை அணிவித்து ஆரவாரத்துடன் கேக் வெட்டி மகிழ்ச்சியாக மகளிர் தினத்தை சிறப்பாக கொண்டாடினார்கள். இதில் சிறப்பு நிகழ்வாக அதிமுகவின் முன்னாள் முதல்வர் கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா திரு OPS காணொலி வாயிலாக கூடியிருந்த பெண்களுக்கு சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்தார். அவரை கண்டதும் கூடியிருந்த பெண்கள் ஆரவாரத்துடன் OPS அவர்களுக்கு மகளிர் தின வாழ்த்துக்கள் தெரிவித்தமைக்கு நன்றி தெரிவித்தனர். மேலும் கலந்து கொண்ட அனைவருக்கும் சிறப்பு பரிசும் அருஞ்சுவை உணவும் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் மகளிர் அணியினர், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். அம்மாவின் போர்படை தளபதி ஒரே வார்த்தை சொல்றீங்க. அமைதி ஐயா, அப்படியே ஒரு வார்த்தையா. அன்பு சகோதரர் மாவட்ட கழகத்தினுடைய திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மகளிர் தின விழாவை வெகு சிறப்பாகவும் விமர்சையாகவும் கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நல்ல நேரத்தில் அனைத்து மகளிருக்கும் என்னுடைய இதயபூர்வமான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும். புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும். பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும். புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும். அன்னமிட்டு அன்பு காட்டி அரவணைத்து செல்லுவதில் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான். அன்னமிட்டு அன்பு காட்டி அரவணைத்து செல்லுவதில் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான். பாசத்தோடு மக்களையே நேசிப்பதில் சிறந்தவர் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான். பாசத்தோடு மக்களையே நேசிப்பதில் சிறந்தவர் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான். அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான். பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும். புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும். இன்றைய தினம் மார்ச் 8ஆம் தேதி உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். முதலில் இன்று ஐயா அவர்களை இன்னைக்கு ஆக்சுவலி காலையில ஃபங்க்ஷனுக்கு வராம இருந்தது. இங்க இல்ல, ஒரு மண்டபத்துல. இன்னைக்கு ஐயாவுக்கு தவிர்க்கப்படாத ஒரு காரணத்தினால அவர் அங்க இருந்தார். அதனால நான் வீட்டுல கொண்டாட வேண்டிய சூழ்நிலை. இந்த நன்னாள்ல ஒவ்வொரு மகளிருக்கும் நல்ல திறமையா இருக்கிற எல்லா மகளிருக்கும், இன்னைக்கு ஆணுக்கு நிகரான இந்த மகளிர் எல்லாருக்கும் ஒரு நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை கொண்டாடுறதுல எங்க ஐயா ஒண்டி கூட இல்லாத ஒரே ஒரு குறை தான். மற்ற எல்லாமே சொன்ன மாதிரி எல்லாமே கடவுள் எல்லாம் நடத்தி கொடுத்துருக்காரு. இன்னைக்கு நம்ம ITவிங்ல இருந்து எங்க சுஜனி மேடம் வந்திருக்காங்க, இந்த மாவட்ட இணை செயலாளர் சேம் வந்திருக்காங்க, அஞ்சலட்சுமி அக்கா வந்திருக்காங்க. ஸோ இதுல ஒவ்வொருத்தரும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. இன்னைக்கு இந்த நாள்ல எங்க வீட்டுல கொண்டாடுறதுல நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இதுல எந்த வித எங்களுக்கு ஒரு பாதுகாப்பாகவும் எங்க சொந்தங்களாகவும் இன்னைக்கு மகளிர் எங்க வீட்டுல இவ்வளவு கூட்டமா வந்ததுல எனக்கு இன்னைக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கேன். நீங்க எதனா கேட்கணும் கேளுங்க. பொதுவாகவே நம்ம புரட்சியில அம்மா இருக்கிறப்ப இதெல்லாம் இராணுவ கட்டுப்பாடா இந்த மாதிரி குற்றங்கள் எல்லாம் எவ்வளவோ தடுக்கப்பட்டு இன்னைக்கு அதன் பிறகு ஐயா தலைமையில எல்லாமே நிறைய இந்த குற்ற ஈடுபாடுலாம் எல்லாமே நிறைய விஷயங்களை கட்டுப்படுத்துறாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னாக்கா யாரும் கண்ட்ரோல் இல்லை. பாலியல் வழக்கா இருக்கட்டும், இல்ல இப்ப கூட சமீபத்துல ஒரு
ஒரு 3 கொலை 3 மவுண்டர் ஒரு இடத்துல நடந்தது, பாண்டிச்சேரி பக்கத்துல எங்கேயும். ஸோ இப்படி பார்த்தாக்க ஆளுங்கட்சி வந்து யாரும் கண்ட்ரோல் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் மட்டும் இல்லாம இங்க வந்து அரசு கேந்திரம் வந்து முடக்கப்பட்டுள்ளது, எதுவுமே செயல்பாடுகள் இல்லைன்னு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா நான் இங்க வந்து முதல்வர் தொகுதியில தான் இருக்கேன் நான். பட் இங்க கூட சில விஷயங்கள்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. போலீஸ் என்கவுண்டர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா என்ன ரீசன் தெரியாது. பட் தொடர்ந்து இந்த சம்பவத்துக்கு ஐயாவும் அறிக்கை வாயிலா நிறைய உங்களுக்கு அறிக்கை விட்டுருக்காரு திமுக கண்டிச்சு. அதனால வருங்காலங்களில் இது இப்போ இனியும் தொடர் வேணாலும் இது அடுத்த வந்து திமுக ஆட்சின்றது ஒண்ணு இருக்காது. அடுத்தது மீண்டும் அம்மாவோட ஆட்சி தான். அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்ட ஐயா முதலமைச்சரா வந்து மீண்டும் இந்த அரியணையில கண்டிப்பா 2026 1.5 கோடி தொண்டர்கள் ஏற்றுக்கொண்ட ஒரே தலைவர் எங்க ஐயா தான் முதல்வர் ஆவார். அதுல எந்த சந்தேகமும் அது இந்த நாள்ல நான் வந்து உங்களுக்கு உறுதியாகவும் சொல்றேன். எல்லாமே பொதுவா சொல்ற மனசாட்சி பிரகாரம் எடுத்துக்கணும். மகளிர்ன்றது நம்ம குடும்பத்துல ஒரு தாயாவோ ஒரு தங்கையாவோ ஒரு மகளாவோ இப்படி ஒரு இருக்கிறவங்கள எல்லாம் உணர்வுபூர்வமா இதுக்கு யாரும் துணை போகக்கூடாது. அரசியல் ரீதியாவோ யாரோ இம்ப்ளின் யூஸ் பண்ணி அவங்கள வந்து வெளியே கொண்டு வர்றதோ இதெல்லாம் வந்து கண்டிக்கிறதுக்கு ஒரு தகவல். இன்னைக்கு அங்க நடக்கும், நாளைக்கு நம்ம வீட்டுல நடக்கும். ஸோ எல்லாமே இது பொதுவான முறையில இந்த திமுக அரசு இனியும் வந்து மௌனம் சாதிக்காம வாய்மூடி மௌலியா இருக்காம அவங்க நடவடிக்கை மேற்கொள்வாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த வெற்றிடத்தை இரு பெரும் தலைவர்கள் கிடையாது. அந்த பக்கத்துல கருணாநிதியில, இந்த பக்கம் அம்மாவும் கிடையாது. இந்த வெற்றிடத்தை வந்து யாரால நிரப்ப முடியாது. அதுதான் ஒரு காரணமே. இந்த வெற்றிடத்தை நிரப்பறதுக்கு ஐயா தான் 3 முறை முதல்வர். அம்மா மறைவுக்கு பிறகு ஒரு முறையும், அம்மாவுக்கு முன்னாடி ஒரு 2 முறையும் ஐயா முதல்வர். இவர் இனி இந்த மாதிரி ஐயா முதல்வர் வந்தாதான் இந்த சில விஷயங்கள்லாம் கட்டுப்பாடா வரும்ன்றது என்னோட கருத்து. காரணம் கேட்டீங்கன்னாக்கா இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்றாங்க. எல்லா இடத்துலயும் குற்றச்செயல். நீங்க இந்த தமிழ்நாட்டுல பாதுகாப்பே கிடையாது. எல்லாம் அண்டை மாநிலத்துல போற கண்டிஷன்ல இருக்காங்க. அப்படிதான் போயிட்டு இருக்கு. இந்த நிறைய ஒரு 4-5 என்கவுண்டர் போட்டாங்க. அப்பயாச்சும் திருந்துறதா கிடையாது. எல்லாமே இன்னைக்கு வந்து கெஞ்சால இருந்து நிறைய போதைப் பொருட்கள் வந்து இங்க வந்து சென்னை வந்து 2வது கோவா மாதிரி ஆயிடுச்சு. இல்லாத விஷயமே கிடையாது. இருக்கு காவல்துறை. நம்ம அருண்குமார் சார் வந்து அவர் தான் கமிஷனர் தான் வந்து இதுக்கு மும்முரமா இறங்கி எல்லாருக்கும் தனிப்படையை போட்டு இதுக்கு நடவடிக்கை எடுத்தே ஆகணும். இல்லைனாக்கா யாரும் எல்லாம் வந்தாரே வாழ வைக்கும் சென்னைன்னு சொல்லுவாங்க. பட் சென்னையிலேயே வந்து இப்படி குற்றச்செயல் நடக்கிறத வந்து வன்மையா கண்டிக்கிறோம். அதுவும் முதல்வர் தொகுதியில நம்ம சொல்லவே தேவையில்ல, நிறைய விஷயம் மூடி மறைக்கப்படுது. அது நீங்க தான் மீடியா வாயிலா வெளியே கொண்டு வரணும். ஐயா வந்து அறிக்கை வாயிலா கிட்டத்தட்ட நீங்க ஒரு 2000-3000 அறிக்கை வந்துருக்கு இது வரைக்கும். அவ்வளவு குற்றச்செயல் நடந்துட்டு இருக்கு. இது திமுக தான் பொறுப்பேற்கணும். வருங்காலங்கள்ல வந்து 100% அம்மா நினைத்த மாதிரி இந்த கழகம் 100 ஆண்டு இருக்குன்னு சொல்லலாம். அந்த மாதிரி 100 ஆண்டு இருக்கணும்னாக்கா ஒன்றுபட்ட அண்ணா திமுகவா, அதுவும் ஐயா தலைமையில 1.5 கோடி தொண்டர்களும் மக்களும் ஏத்துக்கிற ஒரே தலைவர் அவரு தான் முதல்வர் வேட்பாளராக வரணும். அந்த இதுல வந்ததான் உங்களுக்கு சரியா வரும்ன்றது நான் கணிக்கிறேன். ஏன்னா அவர் எடப்பாடி நான் தப்பா சொல்லல, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க 2021 அவர் தான் முதல்வர் வேட்பாளர். ரெட்டலை சிம்பிள் அவங்க கிட்டதான் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனா அவரை வந்து மக்கள் ஏத்துக்கல. 132 எம்எல்ஏ இருந்தோம், 62 எம்எல்ஏ இருந்தது. மேயர்லாம் எத்தனை மேயர், எந்த மேயரும் கிடையாது. அப்புறம் எம்பி தேர்தல ஒரே ஒரு எம்பி தான் ஜெயிச்சோம். இப்படி பல காரணங்களுக்கு தொடர்ந்து நம்ம தோல்வி. சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா விக்கிரவாண்டிலாம் நம்ம ஆளுங்கட்சியா எதிர்கட்சியா இருக்கிறப்போ இந்த இது வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணாததே எங்களுக்கு ஒரு மிக வருத்தம். விக்கிரவாண்டியில இருக்கட்டும், ஈரோடு கிழக்கா இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம நின்று இருக்கணும். ஏன்னா அம்மா இருந்தாக்கா இதெல்லாம் வந்து ஏத்துக்கவே மாட்டாங்க. எந்த காலத்துல நம்ம சோட போயிருக்கோம். அதிமுக தொண்டை வந்து இனி சொல்ற மாத்து கட்சிக்கு போனா எங்கன்னா வரலாறு இருக்கா? இங்க பணம் படைச்சவங்களும் சம்பாதிச்சவங்களும் தான் போய் மாட்டு கட்சிக்கு போனாங்களே தவிர தொண்டர்கள் எல்லாம் ஐயா பக்கம் தான் இருக்காங்க. இந்த அதிமுகவை நம்பிதான் இருக்காங்க. மீண்டும் ரெட்டையில மகத்தான வெற்றி 2026 ஐயா தலைமையில வெற்றி பெற்று மீண்டும் அம்மாவோட ஆட்சியை வந்து அந்த செஞ்சார்ஜி கோட்டையில அமைப்புன்ற நேரத்துல எனக்கு எந்த சஞ்சலம் இல்லை சொல்லுங்க. ஏன்னா அவருதான் வருங்காலங்களில் நீங்க யாருன்னா பொதுச்செயலாளர் இருந்துங்க. ஏன்னா நீங்க ஏற்கனவே நீங்க சொன்னதுதான், புரட்சி தலைவி அம்மா தான் பொதுச்செயலாளருக்கு தகுதி. அந்த பதவிக்கு யாருமே தகுதி கிடையாது. அதனாலதான் நீங்க ஒட்ட ஓட்டுன்ற முறையில ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் நீங்க பதவி கொண்டு வந்தீங்க. நீங்க தானே கொண்டு வந்தீங்க. அன்னைக்கு நீங்க அந்த இவரு நம்ம பொன்னையண்ணனோ பொள்ளாச்சி ஜெயராமனோ அவர் தேர்தல் ஆபீசர். அன்னைக்கே நீங்க வந்து ஒத்த ஓட்டுன்ற முறையில கொண்டு வந்து இன்னைக்கு ஒருங்கிணைப்பாளர் கொண்டு வந்து இன்னைக்கு பல பிரச்சனைக்கு போனது காரணம் யாருன்னா ஐயா எந்த தவறும் பண்ணல, அவர் எந்த தியாகத்துக்கும் தயார்னு சொல்லிட்டாரு. இனியும் நீங்க வந்து முரட்டு பிடிச்சிட்டு
உங்களை நம்பி இருக்கிற 10 பேரை வச்சுட்டு நீங்க வந்து ஆட்சியை பிடிச்சலான்னு பகல் கனவு காண்டீங்கன்னாக்கா கண்டிப்பா தோல்விதான். இப்ப அவர் ராஜேந்திர பாலாஜி பண்றாரு இல்லையா, இது ஏன் ராணுவ கட்டுப்பாடு? இந்த கட்சியில எங்க இருக்கு ராணுவ கட்டுப்பாடு? இப்போ 40 தொகுதி நம்ம எம்பியில தோத்தோம். யாரு மேலாம் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தாங்களா? எடுத்தாங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஏதோ ஒரு மும்மொழி கொள்கைக்கு அவர் வந்து விஜயகுமார் கையெழுத்து போட்டாரா? அவரை மட்டும் நீக்கிறீங்க. தோத்ததுக்கு யாரு காரணம்? 40 தொகுதியில நம்ம தோக்குறோம். அம்மாவோட எப்படியாப்பட்ட பாடுபட்டு வளர்த்த கட்சி இது. 24 மணி நேரத்துல 20 மணி நேரம் அயராது பாடுபட்டு 4 மணி நேரம் தான் அம்மா தூங்கும். அப்படிலாம் இந்த ஆட்சியெல்லாம் இந்த ஜெயிச்சு கொடுத்தாங்க. இந்த இப்படியாப்பட்ட இந்த கட்சியை வந்து இவ்வளவு அழிவு பாதைக்கு போனதுக்கு முழுக்க யார் பொறுப்பேற்கணும்? உங்களுக்கே மக்கள்கிட்டே விட்டுறேன். அவங்களே முடிவு பண்ணட்டும் இந்த தேர்தல்ல. மும்மொழி கொள்கையை ஆதரவு கொடுக்குறீங்களா? அது எங்க தலைவர் என்ன ஒரு இதுவோ அந்த வழி நாங்க போவோம். எங்க தலைவர் என்ன சொல்றாரு, நாங்க ஏத்துக்கிட்ட ஒரே ஒப்பற்ற தலைவர் அது ஓபிஎஸ் ஐயா அவர்கள் தான். அவர் என்ன சொன்னாலும் நாங்க ஏத்துப்போம், அவ்வளவுதான்.